கோவை கொடிஷியாவில் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அறிவியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் கட்டடத்தை முதலமைச்சர் விஜய் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை சார்பில் 9,22,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் சம்பத்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர் குத்துவிளக்கு ஏற்றி புதிய கட்டிடத்தில் உள்ள வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்களை பார்வையிட்டார். சிவகாசி அரசு மருத்துவமனையில் 32,65,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த தீவிர சிகிச்சை மற்றும் தாய்சேய் நலப்பிரிவு கட்டடத்தை முதலமைச்சர் விஜய் காணொலி மூலம் திறந்து வைத்தார். 50 படுக்கைகள், அவசர சிகிச்சை, பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் அமைந்துள்ள புதிய கட்டடத்தை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டு குறைகள் இருந்தால் உடனுக்குடன் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த வழக்கில் பணியிடை நீக்கத்திற்கு ஆளான சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று தீர்ப்பளிக்கிறது. இதேபோன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளையின் 60 கோடி ரூபாய் சொத்தை அபகரித்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி வட்டாட்சியர் அன்பழகன் தாக்கல் செய்த மனு மீதும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ராஜசேகர் இன்று தீர்ப்பளிக்க உள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். ஆரணியில் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரும், கிருஷ்ணகிரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரும் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் போராட்டம் நடந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முழுவதுமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை திடீரென்று பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நேர வெயிலுக்கு பிறகு பெய்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கண்ணமங்கலம், காட்டுக்காநல்லூர், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாநகர் மற்றும் அவிநாசி, பல்லடம், தாராபுரம், உடுமலை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த மழையால் பள்ளி மாணவர்கள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவர்கள் அவதியடைந்த நிலையில் பலர் கடைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் ஒதுங்கினர். அதேவேளையில் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணித்தனர். இந்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல், நன்னிலம் பகுதிகளில் திடீர் மழையால் பஞ்சு எடுக்கும் நிலையில் இருந்த சுமார் 1000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. 7 சென்டிமீட்டர் வரை பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பருத்தி நனைந்து பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். இதனால் காய்ந்தும் கெடுத்தது, பெய்தும் கெடுத்தது என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் அம்மாப்பேட்டை கோயிலில் முளைப்பாரி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் முளைப்பாரி சுமந்து மேளதாளங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். கோவிலை முளைப்பாரி வந்தடைந்ததைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் ஒகேனக்கல்லில் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
ஓம் திரைப்பட படப்பிடிப்பிற்காக திருவண்ணாமலை வந்த நடிகை சாய் பல்லவி அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை வழிபட்ட அவர் கோயிலில் தியானமும் மேற்கொண்டார். பின்னர் அவருடன் பக்தர்கள் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா ஆடி அஸ்வினியுடன் தொடங்கியது. பச்சைக்கல், மரகத மாலை, வைர ஆபரணங்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் அருள்பாலித்தார். பால், பன்னீர், மயில் காவடிகளுடன் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். விழாவையொட்டி 100 ரூபாய் சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டு பொது வழியில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவையொட்டி கோவில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மலை அடிவாரத்தில் இருந்து கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலி ஜொலிக்கின்றன. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்கின்றனர். திண்டுக்கல் முத்தழகுப்பட்டியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான புனித செபஸ்தியர் ஆலய திருவிழாவில் 1400 ஆடுகள், 4000 கோழிகள், 5½ டன் அரிசி உள்ளிட்ட பொருட்களை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கினர். குழந்தை பேறு கிடைத்த குடும்பங்கள் குழந்தைகளை அடையாளமாக ஏலம் இடக்கூடிய பாரம்பரிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஏலத்தில் கிடைத்த தொகை அன்னதானத்திற்கு வழங்கப்பட்ட நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்காக 24 மணி நேர அசைவ விருந்து தயாரிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது செய்யப்பட்டார். செந்தில்குமார் என்ற இவர் வெள்ளக்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் முடித்த பணி தொடர்பாக ஒப்புதல் அளிக்க ஒப்பந்ததாரர் ரவிச்சந்திரனிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரவிச்சந்திரன் லஞ்ச ஒழிப்பு துறையினரை அணுகிய நிலையில் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்சமாக கொடுத்தார். அப்பொழுது திட்டமிட்டபடி மறைந்து நின்றிருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் செந்தில்குமாரை கையும் களவுமாக கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 3,82,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி நிலுவை வைத்திருப்பதாக கூறி தொழிலாளர் ஒருவரின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. தனியார் வங்கியில் அடகு வைத்த நகையை புதுப்பிக்க சென்றபோது கோவையில் ஸ்டீல் நிறுவனம் நடத்தி வரி ஏய்ப்பு செய்ததாக கூறி வங்கி ஊழியர்கள் அதற்கான நோட்டீஸை அவரிடம் வழங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த லட்சுமணன் தன்னுடைய அடையாள சான்றுகளை யாரோ தவறாக பயன்படுத்தி இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் இளம்பெண்கள் ரீல்ஸ் எடுத்தது கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. கோயிலின் 3வது பிரகாரத்தில் 2 பெண்கள் நடனமாடி ரீல்ஸ் எடுத்த நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தனர். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். பார்த்து நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நேராக பார்க்குறேன். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சரின் வீட்டிற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்தினார். இதேபோன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளையொட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா 2 கிராம் தங்கம் வழங்கினார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் நேற்று பிறந்த 3 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கியதுடன் குழந்தைகளை எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தார்.
கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற கோரி பெரம்பலூர், நாமக்கல், திருவாரூர் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கருகிய குறுவை நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் காடுகளில் இருந்து வெளியேறும் வன விலங்குகளால் பயிர்கள் சேதமடைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் நொய்யல் ஆற்றங்கரையில் உள்ள நல்லம்மன் கோவிலில் பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. மங்கலம் அருகே நல்லம்மன் தடுப்பணையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆடி மாத பொங்கல் திருவிழா நேற்று நடைபெற்றது. இந்த ஆண்டு நொய்யல் ஆறு வறண்டு காட்சியளிப்பதால் தண்ணீர் வரத்து வேண்டி நல்லம்மாள் மற்றும் கன்னிமாருக்கு பொங்கல் வைத்து படையலிட்டும் தின்பண்டங்கள், பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை வைத்தும் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். தூத்துக்குடியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சீன பட்டாசு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஜெசுதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருந்த சீன பட்டாசுகள் பின்னர் நீதிமன்ற விசாரணையின் போது மாயமாகின. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஜெசுதாஸ் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். இதையடுத்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக ஜெசுதாஸை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 45,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் உப்பு உற்பத்தியை கருத்தில் கொண்டு உப்பள தொழிலாளர்களின் மழைக்கால நிவாரணத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக நிவாரணம் வழங்குவதுடன் கல்வி, ஓய்வூதியம் மற்றும் திருமண உதவித் தொகைகளை இரட்டிப்பாக உயர்த்தி வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கீழக்கரந்தை சுற்றுவட்டார பகுதிகளில் புதிய பட்டாசு ஆலைகள் அமைக்க அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கோவில்பட்டி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோவில்பட்டி கோட்டத்தில் உள்ள கரிசல் பூமியை பாதுகாத்து அதனை விவசாய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் கோரிக்கை மனுவை சாராட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட போக்குவரத்து துறை சார்பில் 90 நாட்களில் 1 லட்சம் பேருக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தின் கீழ் ஆம்பூர் பெரியாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் அவசியம், சாலை விதிகள், போக்குவரத்து சிக்னல்கள் மற்றும் பாதுகாப்பாக சாலையை கடக்கக்கூடிய முறைகள் குறித்து மாணவர்களுக்கு வீடியோ காட்சிகள் மூலமாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கியது. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி சேலத்தில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பமாக கூடி விடிய விடிய பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்தனர். உருடுதண்டம் இடுதல், தீச்சட்டி ஏந்துதல் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களையும் பக்தர்கள் செலுத்தினர். ஆடி திருவிழாவையொட்டி இன்று சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் முன்பு போராட்டம் நடத்த முயன்ற விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். பகவதி அம்மன் கோயில் மேலாளர் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை கண்டித்து 25க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்த முயன்றனர். இதனையடுத்து கோயில் முன்வாசல் தவிர்த்து மற்ற கதவுகள் மூடப்பட்டன. பின்னர் போராட்டக்காரர்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தப் போவதாக கூறினர். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகாசியில் சத்து மாத்திரைகள் குப்பையில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வடபட்டியில் அரசு மருத்துவமனையில் வழங்கப்படும் சத்து மாத்திரைகள் குப்பையில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் மாத்திரைகள் மற்றும் டானிக் பாட்டில்கள் குப்பையில் கண்டெடுக்கப்பட்டன. இவை எதற்காக குப்பையில் கொட்டப்பட்டன எனவும் இவை காலாவதியானவையா எனவும் தெரியாத நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி அலுவலக வளாகத்தில் நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடியதால் பரபரப்பு நிலவியது. ஆதார் அட்டை பதிவு செய்ய வந்திருந்த இளைஞர் ஒருவர் லாபகமாக பாம்பை பிடித்து அருகில் உள்ள புதர் பகுதியில் விடுவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாலப்பட்டியில் 7 ஆண்டுகளுக்கு பின் மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் நூற்றுக்கணக்கான காளை மாடுகள் அழைத்துச் செல்லப்பட்டு ஓர் இடத்தில் இருந்து மொத்தமாக விரட்டிவிடப்பட்டன. எல்லைக்கோட்டில் போடப்பட்டிருந்த துணியை தாண்டி குதித்துச் சென்ற காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. அதன் பின் பொதுமக்கள் தேவராட்டம் ஆடி மகிழ்ந்தனர்.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்புகள் மற்றும் கோவில் அருகே அமைந்துள்ளதால் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதே நேரத்தில் மது பாட்டில்கள் வாங்குவதற்காக அங்கு வந்தவர்கள் டாஸ்மாக் கடையை திறக்கச் சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி 1 மாதத்தில் கடையை அகற்றுவதாக உறுதியளித்தனர். காரைக்கால் திருநள்ளாறு அருகே வேகமாக சென்ற கிரேன் வாகனம் சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சாநகரம் கிராமத்தில் உள்ள குமரன் கோவிலில் திருவிளக்கு பூஜை அதிவிமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்குகளை வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் முருகப்பெருமானுக்கு தீபாராதனைகள் நடைபெற்றன. மருதமலை அடிவாரத்தில் வனம் காக்கும் குப்பை தொட்டிகள் அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது. கோவிலுக்கு வருவோர் குப்பைகளை முறையாக சேகரித்து சுற்றுச்சூழலை பராமரிக்கும் வகையில் இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் குப்பைகளை சேகரித்து வைக்கும் 30 குப்பை தொட்டிகள் மருதமலை கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. வனப்பகுதியையும் கோவில் சுற்றுப்புறத்தையும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளில் இருந்து பாதுகாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் செண்பகனூர் தர்காவில் மழை வேண்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கந்தூரி விழாவின் போதே நகரின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. நீண்ட நாட்களாக நிலவிய தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் பெய்த இந்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அப்பகுதியில் இயங்கி வரும் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் வெங்கடேஷ் பிரபு. இவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக புகார் அடைந்தது. மேலும் சாதி ரீதியான வார்த்தைகளால் மாணவியிடம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் போக்சோ மற்றும் தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிந்து ஆசிரியர் வெங்கடேஷ் பிரபுவை கைது செய்தனர். ஜப்தி நடவடிக்கையை கைவிடும் வகையில் இழப்பீட்டுக்கான காசோலையை திருப்பூர் மாநகராட்சி வழங்கியது. திருப்பூர் மாநகராட்சியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கு இழப்பீடு வழங்காததால் மாநகராட்சி அலுவலகத்தை ஜப்தி செய்ய கோவை முதன்மை தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வீரபாண்டி ஊராட்சியில் பணியாற்றி பணிநீக்கம் செய்யப்பட்ட விக்டர் ஆரோக்கியசாமி என்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை மாநகராட்சி நிர்வாகம் வழங்காமல் தாமதித்து வந்தது. இதையடுத்து ஜப்தி நோட்டீசுடன் நீதிமன்ற பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த நிலையில் பதறிப்போன அதிகாரிகள் உடனடியாக காசோலையை ஒப்படைத்தனர். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய கோவில்பட்டியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளியின் மகன் ராஜா முத்துப்பாண்டிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது பெற்றோர் ஆற தழுவி வரவேற்ற நிலையில் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் சால்வை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் வரவேற்றனர். எக்ஸலன்ஸ் சென்டர் அந்த மாதிரி வரும்போது இன்னும் அங்கேருந்து நல்லா ஒரு டெவலப்மெண்ட் வரும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் லிஃப்டிங் அந்த டெவலப்மெண்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் வீடுகள் மற்றும் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி லாரி, 2 சொகுசு கார்கள், 1 ஆட்டோ, 1,49,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். கைதான வடிவேல் முருகன், கோட்டைசாமி, முனீஸ்வரன் மற்றும் கோபால் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை அருகே பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை அன்று விக்ரமசிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் சொரிமுத்து என்பவர் கொலை செய்யப்பட்டார். காவல்துறை விசாரணையில் ஆண்டனி பிரகாஷ் என்பவரின் மனைவியுடனான திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த அவர்களின் 4 வயது மகனை 2020ஆம் ஆண்டு சொரிமுத்து கொன்றது தெரியவந்தது. மேலும் இதற்கு பழிதீர்க்கும் வகையில் சொரிமுத்து கொலை செய்யப்பட்டது உறுதியானதால் ஆண்டனி பிரகாஷ் கைது செய்யப்பட்டார்.
விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் அவரது கணவர் மற்றும் மைத்துனர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமணமாகி 4 ஆண்டுகளே ஆவதால் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த உறவினர்கள் RTO விசாரணை நடத்த வலியுறுத்தினர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூரில் போதை மாத்திரை விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 12ஆம் தேதி அருண் என்பவர் விற்பனைக்காக 200 மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்ததாக கைதானார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த 2 இந்த மாத்திரைகளை அனுப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து நாக்பூருக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 2 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2350 போதைத்தன்மை கொண்ட வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 லேப்டாப்புகள் மற்றும் 8 செல்போன்களையும் பறிமுதல் செய்த நிலையில் இருவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டி மகாலட்சுமி அம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். குறும்பாகுல மகாலட்சுமி கருப்பசாமி கோயில் முன்பு 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரையில் வரிசையாக அமர்ந்து பூசாரி கையால் தலையில் தேங்காய் உடைத்துக் கொண்டனர். சிலர் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிதம்பரம் அருகே நிலத்தகராறு காரணமாக அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பால்வார்த்துனான் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணனும் அவரது சகோதரர் முறை உறவினர் ராமகிருஷ்ணனும் வயலில் உள்ள மோட்டார் கொட்டகைக்கு சென்றபோது வெட்டி கொலை செய்யப்பட்டனர். அவரது உடல்கள் இருந்த சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள் கொலையாளிகளை உடனே கைது செய்ய கோரி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த ஆவடியில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி மூலம் திரட்டப்பட்ட 15 லட்சம் ரூபாய் நிதி அடையாறு புற்றுநோய் மையத்திற்கு வழங்கப்பட்டது. முன்னதாக மாரத்தான் நிகழ்ச்சியில் பேசிய சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் தேன்மொழி தானும் ஒரு புற்றுநோயாளிதான் என்று கூறி கண் கலங்கினார். So better be careful. My simple advice from you children is that you have your food at home. Don't take outside food. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய 2 கைது செய்யப்பட்டனர். சில நாட்களுக்கு முன்பு சிறுகுடி கிராமத்தைச் சேர்ந்த பிரதீப் என்பவரின் பிறந்தநாளை சந்தோஷ் என்பவர் நண்பர்களுடன் இணைந்து கொண்டாடியுள்ளார். அப்போது பட்டாக்கத்தியால் கேக் வெட்டிய நிலையில் பிரதீப், சந்தோஷ் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சித்தூர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் 2 சக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். காட்டுக்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு மற்றும் மாதவன் ஆகிய 2 வேலை முடிந்து 2 சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது விபத்தில் சிக்கினர். இதில் பிரபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த மாதவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிய வாகனம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் சாலையில் கிடந்த 4 கிராம் தங்க டாலரை மீட்ட 7 வயது சிறுமி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். ரிஸ்வானா என்ற 7 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தங்க டாலரை கண்டெடுத்துள்ளார். பின்னர் தந்தையுடன் RK நகர் காவல் நிலையத்திற்கு சென்று அதனை ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் அந்த தங்க டாலரை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மேலும் சிறுமிக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஜூஜுவாடி RTO சோதனைச் சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையின் உள்வழி மற்றும் வெளிவழி சோதனைச் சாவடிகளில் 3.5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தப்பட்டது. இதில் உள்வழிச் சாவடியில் 2,02,800 ரூபாய் மற்றும் வெளிவழிச் சாவடியில் 1,33,400 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது.